Hello friends, today we can discuss regression in data structure. Regression அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஆர் நான் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ரெகர்ஷனோட டெஃபினேஷன் பார்க்கலாம். தி ப்ராசஸ் இன் விச் எ ஃபங்க்ஷன் இட் கால் இட் செல்ஃப் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இஸ் கால்ட் ரிகர்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் கால் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன். அண்ட் தி கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் ஹயானி, ஃபிபோனச்சி சீரீஸ், ஃபேக்டோரியல் நம்பர். இதில் ரிகர்ஷனில் டைப்ஸ் இருக்குது. தேர் ஆர் 2 types. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் ஃபார் ரிகர்சிவ் அல்காரிதம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் ஃபார் நான் ரிகர்சிவ் அல்காரிதம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் மட்டும் பார்க்கலாம். அனலைசிஸ் ஃபார் ரிகர்சிவ் அல்காரிதம் இன் ரிகர்ஷன். இதில் வந்து ஜென்ரல் பிளான் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைட் ஆன் பேராமீட்டர் ஸ்மால் லெட்டர் என் இண்டிகேட்ஸ் தி இன்புட் சைஸ். இன்புட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் எண்ணில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை தி அல்காரிதம் ஃபார் பேசிக் ஆப்ரேஷன் வந்து பேசிக்காக நம்ம அல்காரிதமை வந்து ஐடென்டிஃபை அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டர்மைன் தி worst கேஸ், பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் ஃபார் இன்புட் சைஸ் என். செட் அப் ரிகர்சிவ் ரிலேஷன் தி பேசிக் ஆப்ரேஷன் கவுண்ட் டு சால்வ் தி ரிகர்சிவ் எக்ஸ்பிரஷன். இதான் வந்து 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனலைசிஸ் ஆஃப் ரிகர்சிவ் அல்காரிதம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிசைட் தி பேராமீட்டர் ஸ்மால் லெட்டர் என். செகண்ட் வந்து ஐடென்டிஃபை தி அல்காரிதம் ஃபார் பேசிக் ஆப்ரேஷன். டிட்டர்மைன் தி worst கேஸ், பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் ஃபார் இன்புட் சைஸ் என். அந்த எண்ணோட ஒஸ்ட்டு பெஸ்ட்டு ஆவரேஜை வந்து டிட்டர்மைன் பண்ண சொல்கிறாங்க. செட்டப் ரிகர்சிவ் ரிலேஷனல் பேசிக் ஆப்ரேஷனை கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. சால்வ் தி ரிகர்சிவ் ஆப்ரேஷன். இதில் வந்து அல்காரிதம் பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் ஹயானி இது எடுத்துக்கிறாங்க. அல்காரிதம் ஃபார் டவர்ஸ். இது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இது பண்ணுறதுனால வி ஸ்மால், ஐ ஸ்மால், ஜே ஸ்மால் மூவ்ஸ் இன் டிஸ்க் ஃப்ரம் பிக் ஐ டு பிக் ஜே. இந்த டிஸ்க்குன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதான் பார்க்க போகிறோம். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜரில் இருக்கும். என்ன நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னா 1 2 3 4லேருந்து என் நம்பரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இன்டீஜர்ஸ் பார்த்திங்கன்னா n greater than or equal to 0வாக இருக்கலாம், 1 less than or equal to i இருக்கலாம், டாட் j less than or equal to 3 டாட் i not equal to j. அவுட்புட் பார்த்திங்கன்னா specifies disk moves in correct code. if n equal to 1 then move டிஸ்க் 1 வந்து மூவ் டிஸ்க் 1 இருந்தால் வந்து ஃப்ரம் பிக் 2 டு பிக் ஜே. எல்ஸ் டவர் n-1 i 6 - i j. டிஸ்க் 1 இருந்தால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க. தென் மூவ்ஸ் டிஸ்க் n ஃப்ரம் பிக் i டு பிக் ஜே மூவ் பண்ணும்போது டவர்ஸ் வந்து n-1 ஆகும், 6 - i - j, ஜேவாகவும் இருக்குது. இன்புட் சைஸ் பார்த்தீங்கன்னா n அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பேசிக் ஆப்ரேஷன் மூவ் டிஸ்க் லெட் m of n equal to 1 மூவ்ஸ் கவுண்ட் இன் கம்ப்யூட் டவர்ஸ். m of n equal to 1 எதை மென்ஷன் பண்ணினா கம்ப்யூட் டவர்ஸை மென்ஷன் பண்ணது n நம்பர்ஸில். m of 1 equal to 1னா 1 மூவ் இஸ் நீடட் ஃபார் டவர்ஸ் 1ல் குறிப்பிட்டிருக்காங்க. ரிகர்சிவ் கேஸ் பல்ஸ் 1 more. இது டோட்டலாக அந்த ஃபுல்லாக ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்துக்கிறாங்க. m of n equal to 2m into 2 - 1 + 1 to compute to move towers. டிஸ்க் m of nக்கு இது சொல்லலாம் ஷார்ட் ஃபார்ம். டிஸ்க் nக்கு வந்து பார்த்தீங்கன்னா m of n equal to 2 power n - 1. நீங்கள் இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இப்போது டவர் ஆஃப் ஹயானிக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து 3 டிஸ்க் எடுத்துக்கலாம்.
அந்த 3 டிஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஒன்லி ஒன் டிஸ்க் மூவ் அட் தி சேம் டைம். ஒன்லி ஒரே ஒரு டிஸ்க் மட்டும்தான் அட் த சேம் டைம் நம்மளால் மூவ் பண்ண முடியும். லார்ஜ் டிஸ்க்கு இப்போ டிஸ்க்கு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா கேன் பிளேஸ் அட் தி ஸ்மால் டிஸ்க்கு. லார்ஜ் டிஸ்க்கு மேலே ஸ்மால் டிஸ்க்கை நம்ம பிளேஸ் பண்ணலாம். பட் ஸ்மால் டிஸ்க் மேலே லார்ஜ் டிஸ்க்கை பிளேஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் டவர் ஆஃப் அயானி. இதில் நம்ம 3 கேட்டகரியாக பிடிச்சிக்கலாம். சோர்ஸ், ஆக்சிலரி, டெஸ்டினேஷன். இப்போ வந்து நம்ம அந்த டிஸ்க் இது பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1. இப்போ ஆக்சிலரி, சோர்ஸ், டெஸ்டினேஷன் இந்த 3க்கும் வந்து நம்ம இது கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்க்கு இந்த 3 எடுத்துக்கலாம். 3, 2, 1. நம்மளோட ரூல் என்ன? ஸ்மால் டிஸ்க் மேலே லார்ஜ் டிஸ்க் வரக்கூடாது. ஒன்லி ஒன் டிஸ்க் மட்டும்தான் அட் எ டைம் மூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்க்கை டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணலாம். தென் ஸ்டெப் 2 மறுபடியும் 3 ஸ்டாண்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டெப் 2ல் செகண்ட் டிஸ்க்கை நம்ம ஆல்ரெடி நம்ம இது பண்ணதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இதில் என்ன பண்ணுறோன்னா செகண்ட் டிஸ்க்கை மூவ் பண்ணுறோம். தென் ஸ்டெப் 3 ஸ்டாண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். லார்ஜ் டிஸ்க் மேலே ஸ்மால் டிஸ்க் இருக்கலாமா, அதனால் வந்து நம்ம வந்து இது இங்கே வரைகிறேன். சாரி, இது தேர்ட் டிஸ்க் அப்படியே இருக்கட்டும். 2 தென் 1. ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? தென் நம்ம ஸ்டெப் 4 போகலாம். ஸ்டெப் 4 ஸ்டாண்ட் 3 வரைஞ்சிருக்கலாம். ஸ்டெப் 4ல் தேர்ட் டிஸ்கை இந்த பக்கம் வர வச்சுக்கலாம். ஸ்டெப் 5 ஸ்டாண்ட் வரைஞ்சிக்கலாம். டிஸ்க் 1 சோர்ஸில் வச்சுக்கலாம். ஸ்டெப் 6 ஸ்டாண்ட் வரைஞ்சிக்கலாம். ஸ்டாண்ட் 2 வந்து ஸ்டெப் 3க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 7 ஸ்டாண்ட் வரைஞ்சிக்கலாம். தென் அகைன் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே ஒரே இதாக நம்ம மாற்றிக்கிட்டோமா. மூவ் பண்ணும்போது ஒன்லி ஒன் டிஸ்க் தான் மூவ் பண்ணோம். ஸ்மால் டிஸ்க் மேலே லார்ஜ் டிஸ்க் வரல. த டவர் ஆஃப் அயானியோட எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.